மகர ராசிக்கு விரய சந்திரனாக இருப்பது வாழ்க்கை துணைக்கு ஏற்றமான ஒரு பலன்கள், அவர்களுக்கு பணி ரீதியிலான வளர்ச்சிகள், பிரயாணங்களால் ஆதாயம், இதெல்லாம் நன்மைகள். ஆனால் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியம் சரியாக இருக்கிறதா, அதை நீங்க பார்த்து கொள்வது ஒரு பாதுகாப்பான நிலை. அவர்களுக்கு 6ஆம் அதிபதி வலுத்து ராசியிலே இருப்பது கண்டிப்பாக கொலஸ்ட்ரால் போன்ற ஒரு ஆரோக்கிய பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பதை நீங்க உறுதி செய்து கொள்வது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். தொடர்ந்து மகரத்திற்கு எச்சரிக்கையான பலன்களாக குடும்ப வாழ்வை நீங்க ப்ரொடெக்ட் செய்து கொள்வது ஒரு நன்மையான பலனாக மாறும். அடுத்தது கும்பராசிக்கு பார்க்கலாம். கும்பத்திற்கு 11ஆம் வீட்டில் லாபஸ்தான சந்திரனாக இருப்பது பணி ரீதியிலாக ஓரளவிற்கு வளர்ச்சிகளை கொடுக்கும். கடன் கேட்டவங்களுக்கு கடன் தொடர்பான விஷயங்களால் ஒரு ஆதாயமும் ஏற்றமும் ஏற்படலாம். ஆனால் கண்டிப்பாக பணியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ரொம்ப அனுசரித்து செல்வதும், நீங்க யாரிடமும் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பதும், உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய உங்களுடைய ஜூனியர்ஸாக இருப்பவர்களாக இருந்தாலும் பொலைட்டாக பேசுவதும் உங்களுக்கு நல்லது அப்படிங்கறது நீங்க கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். 6ல் இருக்கக்கூடிய தனித்த குரு, உச்சமான குரு கிரகம் இன்றைய கோட்சார சந்திரனுக்கு பரிவர்த்தனையாக இருப்பது பணியிடத்தில் உங்களுக்கு தெரியாமல் சில பிரச்சனைகளை செய்து விடுவார்கள். ஸோ கவனிப்பாக வேலையை நீங்க ரொம்ப பாதுகாப்பாக ப்ரொடெக்ட் செய்து கொள்வது ஒரு நன்மையை கொடுக்கும். தொடர்ந்து 7.5 சனி 2ல் இருப்பது வருமானத்தை கட் பண்ணுவதற்கு வாய்ப்புகளை தேடிக்கொண்டே இருக்கும். இதை நீங்க மறக்க கூடாது. அடுத்தது மீன ராசிக்கு பார்க்கலாம். மீனத்திற்கு 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் மதியம் வரை கேது சாரத்தில் இருப்பது கண்டிப்பாக திருமண வாழ்வில் ரொம்ப பெரிய குழப்பங்களாக இருந்தால் பொறுமையாக செல்வது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். தினசரி பலன்களில் சொல்லக்கூடியது எல்லாமே எல்லோருக்கும் அப்ளை ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 70% அது அப்ளை ஆகும் அப்படிங்கறத நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைய மீன ராசி நண்பர்களுக்கு குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சற்று அதிக கவனமாக பார்த்துக் கொள்வது ஒரு நன்மைகளை கொடுக்கும். குழந்தைகளுக்கு சில கான்பிடன்ஸ் குறைபாடு இருக்க வாய்ப்பு இருப்பது போன்ற கிரகநிலை, அவங்களை தட்டி கொடுத்து மோட்டிவேட் செய்வது ஒரு நல்ல நிலை. கடந்த பல நாட்களாக குழந்தைகளுடைய ஓவர் கான்பிடன்ஸினால் கவலைப்பட்ட மீனராசி இப்பொழுது உங்களோட குழந்தைகளுடைய அண்டர் கான்பிடன்ஸ்னால நீங்க என்னடா இவங்க திடீர்னு இப்படி மாறிட்டாங்கன்னு நினைக்கக்கூடிய நிலையாக இருக்கலாம். கொஞ்சம் நீங்க உற்சாகப்படுத்தி மோட்டிவேட் செய்வது உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு நன்மையை கொடுக்கும். நன்றி நண்பர்களே. இதுதான் 27ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2025 திங்கட்கிழமைக்கான தினப்பலன்கள். நீங்க எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்.